ஓம் தர்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமக தந்தோ விநாயக பிரசோதியாத்தி. இப்போ பூஜை நடந்துகிட்டு இருக்கிறது என்ன பூஜைன்னு பார்த்தீங்கன்னா, காளியை வச்சு ஏவல் செய்யக்கூடிய பூஜை முறைகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது என்ன சாமி பூஜை முறைன்னு கேட்டிங்கன்னா, எதிரியை நிர்மூலமாக்கக்கூடிய பூஜை. எதிரியை நிர்மூலமாக்கக்கூடிய பூஜைனா என்ன சாமி, எதனால் அந்த பூஜை செய்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் ஒரு அன்பர் பார்த்துட்டு நம்மளுக்கு தொடர்பு கொண்டுட்டு நேரில் வந்து பேசிகிட்டு இருந்தார். அருள்வாக்கு கேட்டுட்டு சொல்லியிருந்தார். என் மனைவியை பார்த்திங்கன்னா ஒருத்தர் மாந்திரீகத்தில் அபகரித்து எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு போயிட்டார். இப்போ என் மனைவி என் கூட இல்லை, என் பசங்க என் கூட இல்லை, நான் தனியாக ஒரு தனி மரமாக நிற்கிறேன். என் குடும்பம் சந்தோஷமாக சீரும் செழிப்புமாக இருந்துகிட்டு இருந்தோம், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் எதுவுமே செய்ய முடியாமல் என் தொழிலை விட்டு, என் பணத்தை இழந்து, என் வீடை இழந்து, என் நிலத்தை இழந்து, இப்போது உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் எனக்கு ரொம்ப சங்கடங்கள் ஏற்பட்டு நான் ரொம்ப வருந்தி நிற்கிறேன். நான் இறந்துடலாம் என்ற ஒரு சூழ்நிலைன்றது எனக்கு ஏற்படுது. நல்லா இருந்த ஒரு குடும்பத்தை அவர் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். யாருப்பா என்னப்பான்னு கேட்கும்போது, அவரோட நண்பர் தான் அங்கே கெடுத்துருக்காரு. அவர் நண்பர் கூட இருந்த நண்பர் நல்லா பேசிட்டு பழகிட்டு எல்லாமே பழகிட்டு இருந்தவர். இந்த மாதிரி தொடர்பு ஏற்பட்டு இந்த மாதிரி வசீகரண பூஜைகள் செய்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டார். எனக்கு என் மனைவி திரும்பி வரணும் ஒன்று. ரெண்டாவது, இந்த ஒரு தப்பு வேறு யாரும் செய்யக்கூடாது சாமி. இவன் செய்தவனுக்கு நீங்கள் தக்க ஒரு தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன வேணால் செய்கிறேன்னு சொல்லியிருந்தார். எப்பா நீ கேட்குறது நியாயமானதுக்கு கேட்குற, என் அம்பாள் கிட்ட உத்தரவு கேட்டு பார்க்குறேன்னு சொன்னால் அம்பாள் உத்தரவு கொடுத்தாங்க. என்ன தேவதையை வச்சு செய்யலாம்னு சொல்லும் போதுப்பா, நானே நான் போயிட்டு ஏவலாக போயிட்டு நான் அந்த பிரச்சனைகளையும் சரி செய்து, ரெண்டாவது அவனுக்கு ஒரு தக்க தண்டனையும் கொடுத்துட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு உத்தரவு வந்துருந்துச்சு. சரிப்பா நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகலாம், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து தரேன்னு சொல்லிட்டு அம்பாள் அருள்வாக்கில் கொடுத்துருக்கா. ரெண்டாவது ஏவல் முறையில் நானே போயிட்டு செய்து தரேன்னு சொல்லியிருக்காப்பா. பிரச்சனை இல்லை, உன் மனைவியும் சேர்ந்துருவாங்க. ரெண்டாவது அவனுக்கும் நீ கேட்ட மாதிரி தக்க தண்டனை கொடுத்துரும். இந்த மாதிரி உன்னை வேறு ஒரு பெண்ணுக்கிட்டேயோ வேறு ஒரு குடும்பத்துலேயோ போய்ட்டு இந்த மாதிரி தகராறுகளை செய்து இந்த மாதிரி செய்ய மாட்டான். அவன் பார்த்திங்கன்னா வசீகரண பூஜை பண்ணது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி 4-5 பெண்ணுகளை ஏமாற்றிருக்கான், அந்த மாதிரி செய்திருக்கான். அப்படின்னும் போது நம்ம சரியான பூஜை முறைகள் அதுதான். இப்போது ஏவல் வகையில் தான் நம்ம பூஜைகள் நடந்துகிட்ருக்கு. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மாந்திரிகனா என்ன நீங்கள் அறிஞ்சிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி லைவாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். எதுக்குன்னா, பூஜை முறைகள்ன்றது டெய்லி 5 பூஜைகள் நடக்குது, புரியுதுங்களா? அது வீடியோ எடுக்க ஆள் இல்லை. ரெண்டாவது முக்கியமான பூஜைகள்லாம் நான் வீடியோ எடுத்து போட மாட்டேன். ஒரு சில பூஜைகள் மட்டும்தான் அம்பாள் உத்தரவு வந்த பிறகு தான் அந்த பூஜைகளும் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான். நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, யாருக்கும் கெடுதல் செய்யாதீங்க. ஒருத்தருக்கு கொடுத்து உழவுதோற மனப்பான்மைன்றது இருக்கட்டும். அம்பாளோட அனுகிரகன்றது கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நல்லது.